ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் 11. ரக்ஷோ அதமேன விருகவத் விபினே அசமக்ஷம் வைதேகராஜ துகிதரி அபயாபிதாயாம் பிராத்ர வனே கிருபணவத் பிரியயா வியுக்தக ஸ்திரீ சங்கினாம் கதிம் இதி பிரதயம் சச்சார. அன்பைவன் மினி. ரக்ஷக அதமேன, ராட்சசர்களிலேயே மிகவும் தீயவனான ராவணன் பிருகவத், ஒரு புலியைப் போல, விபினே, வனத்தில், அசமக்ஷம், பாதுகாக்கப்படாத, வைதேக ராஜ துகிதரி, விதேக மகாராஜனின் புத்திரியான சீதா தேவியின் இந்த சூழ்நிலையால், அபாயாபிதாயாம், கடத்திச் செல்லப்பட்டதால், பிராத்ரா, அவரது தம்பியுடன், வனே, வனத்தில், கிருபணவத், மிகவும் துன்பத்திற்கு உள்ளானவரைப் போல, பிரியையா, அவரது பிரியமான மனைவியால், வியுக்த, பிரிக்கப்பட்ட, ஸ்திரீ சங்கினாம், பெண்களுடன் தொடர்பு கொண்டுள்ள அல்லது அவர்களால் கவரப்பட்டுள்ளவர்களின் கதி இவ்வாறாக பிரதயன், ஒரு உதாரணமாக இருந்து, சச்சார, சஞ்சரித்தார். டிரான்ஸ்லேஷன். ஆட்டிடையன் இல்லாததால் பாதுகாப்பில்லாமல் இருக்கும் ஆட்டை ஒரு புலி அல்லது சிங்கம் இரையாக்கிக் கொள்வதைப் போல பகவான் ஸ்ரீராமர் வனத்திற்குள் புகுந்தபோது லக்ஷ்மணனும் அங்கு இல்லாததால் ராட்சசர்களிலேயே மிக கொடியவனான ராவணன் விதேக ராஜகுமாரியான சீதையை கடத்திச் சென்றான். பிறகு தன் மனைவியின் பிரிவால் பெரும் துயரத்துக்கு உள்ளானது போல பகவான் ஸ்ரீராமர் தன் தம்பி லக்ஷ்மணனுடன் வனத்தில் சஞ்சரித்து வந்தார். இவ்வாறாக தமது சொந்த உதாரணத்தின் மூலமாக பெண்களிடம் பற்று கொண்டவர்களின் நிலையை அவர் காட்டினார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பெண்களிடம் பற்று கொண்டவரின் நிலை பகவானாலேயே காட்டப்பட்டது என்பதை குறிக்கும் வகையில் ஸ்திரீ சங்கினாம் கதிம் இதி என்ற வாக்கியம் இந்த ஸ்லோகத்தில் உபயோகிக்கப்பட்டு உள்ளது. கிருஹே நாரிம் விவர்ஜயேத், பிரயாணம் செல்லும் ஒருவர் தன் மனைவியை அழைத்து செல்லக்கூடாது என்பது நீதிநெறியாகும். முன்பு வாகனங்கள் இல்லாமலேயே மக்கள் பிரயாணம் செய்வது வழக்கம். இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியேறும் ஒருவர் இயன்றவரை தன் மனைவியை உடன் அழைத்து செல்லக்கூடாது. குறிப்பாக தன் தந்தையின் உத்தரவால் நாடு கடத்தப்பட்ட பகவான் ஸ்ரீராமரின் நிலையிலுள்ள ஒருவர் இதை செய்யக்கூடாது. பரமபுருஷரின் சொந்த உதாரணத்தால் இங்கு காட்டப்படுவதைப் போல காட்டிலோ அல்லது வீட்டிலோ ஒருவன் பெண்களுடன் பற்று கொள்வானாயின் இந்த பற்றுதல் எப்போதும் தொல்லையாகவே முடியும். ஒரு பெண்ணுடன் உறவு கொண்டுள்ள ஒருவரின் பௌதீக சூழ்நிலையாகும். ஆனால் பகவான் ஸ்ரீராமர் பௌதீக உலகை சேர்ந்தவரல்ல என்பதால் அவருடைய சூழ்நிலை ஆன்மீகமானது. நாராயணக பரோவியக்தாத், நாராயணர் பௌதீக படைப்பிற்கு அப்பாற்பட்டவர். அவர் ஜட உலக சிருஷ்டிகர்த்தா என்பதால் அதன் சூழ்நிலைகளுக்கு உட்பட்டவர் அல்ல. சீதையிடமிருந்து பகவான் ஸ்ரீராமருக்கு ஏற்பட்ட பிரிவு விப்ரலம்ப பிரிவு எனப்படுகிறது. இது பரமபுருஷரின் ஹலாதினி சக்தியின் ஒரு செயலாகும். இது ஆன்மீக உலகத்திற்கு சொந்தமான மாதுரிய அன்பெனும் ரச அனுபவம் ஆகும். ஆன்மீக உலகில் பகவான் எல்லா அன்பு விவகாரங்களையும் கொண்டிருக்கிறார். இவற்றின் மூலமாக சாத்விகம், சஞ்சாரி, விலாபம், மூர்ச்சா மற்றும் உன்மாதம் எனப்படும் அறிகுறிகளை பகவான் வெளிப்படுத்துகிறார். இவ்வாறாக சீதையிடமிருந்து பிரிக்கப்பட்ட பகவான் ஸ்ரீராமரிடம் இந்த ஆன்மீக அறிகுறிகள் அனைத்தும் வெளிப்பட்டது. பகவான் உருவமற்றவரோ அல்லது சக்தியற்றவரோ அல்ல. அவர் நித்தியமான உருவம், அறிவு, ஆனந்தம் ஆகியவற்றை கொண்ட சச்சிதானந்த விக்கிரகம். எனவே ஆன்மீக ஆனந்தத்திற்குரிய எல்லா அறிகுறிகளும் அவரிடம் உள்ளது. அன்புக்குரியவரின் பிரிவுத்துயர் கூட ஆன்மீக ஆனந்தத்திற்குரிய ஒரு அறிகுறியாகும். ஸ்ரீல ஸ்வரூப தாமோதர கோஸ்வாமி பின்வருமாறு கூறுகிறார். ராதாகிருஷ்ண பிரணய விக்ருதிர் ஹலாதினி சக்திகி, அதாவது ராதா கிருஷ்ணருக்கிடையான அன்பு விவகாரங்கள் பகவானின் ஹலாதினி சக்தியாக வெளிப்படுத்தப்படுகின்றன என்று. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் திருவிளையாடல்கள் என்னும் தலைப்பில் பதம் 11 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.